குடும்ப நல வழக்குகள்ல கவுன்சிலிங் அப்படின்னா என்ன? அதாவது குடும்ப நல வழக்கு, டைவர்ஸ் வழக்கோ, ஆர்சிஆர் வழக்கோ, இல்ல குழந்தை கஸ்டடி வழக்கோ, எந்த வழக்கோ நம்ம மனு தாக்கல் செஞ்சிருந்து முதல் வாய்தாக்கு கணவனும் மனைவியும் 2 பேருமே வந்திருந்தாங்கன்னா முதல்ல அவங்கள கவுன்சிலிங்க்கு தான் நீதிமன்றம் அனுப்பும். கவுன்சிலிங்ல மனைவி கணவர் உட்காந்து பேசுவாங்க, கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க, அவங்க நமக்கு தேவையான ஆலோசனைகளை சொல்லுவாங்க. கவுன்சிலிங் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் அடுத்த ஸ்டெப் நம்ம ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணுவாங்க. எதற்காக இந்த கவுன்சிலிங் அப்படின்னு சொன்னா, நீதிமன்றங்கள் சாதாரணமா விவாகரத்தை சீக்கிரமா கொடுக்காது. கணவன் மனைவி உறவு சேர்ந்தே இருக்கணும்னு நினைக்கும். ஸோ நம்மள கவுன்சிலிங் கொடுக்கறதன் மூலம் நம்மளால ஒரு குடும்பத்தை சேர்த்து வைக்க முடியுமா அப்படிங்கறத தான் நீதிமன்றம் பார்க்கும். கவுன்சிலிங்ல வழக்கறிஞர்கள் நம்மளோட இருக்க மாட்டாங்க. குடும்பத்தை சேர்த்து வைப்பதற்கான எல்லா முயற்சிகளும் அந்த கவுன்சிலிங்ல பண்ணுவாங்க. அந்த கவுன்சிலிங்ல முடியல அப்படின்னு சொன்னா வழக்கு நீதிமன்றத்திற்கு போய் சேரும். டியர் லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பட்டிங் அட்வொகேட்ஸ், நான் ரேணுகா திருவேங்கடம், வழக்கறிஞர். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேளுங்கள். உங்கள் சந்தேகங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன்.